அதிசயங்களை செய்கிறவர். அவரை போல அதிசயங்களை செய்கிறவர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. இல்லையா? என்னுடைய எல்லா முயற்சியும் என்னை விட்டு போயிடுச்சு. எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இந்த காரியத்துல ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு திருப்பம் இல்லை. எல்லாம் அப்படியே முடங்கி போய் நிக்கிறதுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு அதிசயங்களால் உங்களை பிரமிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். அதிசயமான காரியங்களை நான் கண்டேன் என்று நீ சொல்லத்தக்கதாக பிரமிக்கத்தக்க அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்காய் செய்வார். உங்கள் சரீரத்திலே, உங்கள் ஆத்துமாவிலே, ஆவியிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்து சபைக்கு சொல்லும்படி சொன்னார். நீ அதிசயங்களை நீ காண்பாய். இதுவரைக்கும் கண்ணால பார்க்காதவைகளை கர்த்தர் காண செய்வார். இரண்டாவது, இதுவரைக்கும் நீ கேள்விப்படாத அதிசயங்களை கர்த்தர் உன்னை காண செய்வார்.